ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை 2026 முடிவு கட்டுகின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு நல்ல தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் நான் எதிர்கட்சிக்காரர் தான் இருந்தாலும் முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, அதில் அமைச்சர்களாக உள்ளவங்க, காவல்துறை அதிகாரிகளை உரிமையில் பேசுறது நீதிமன்றமே நீங்கள் கண்டிச்சிருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் பெண் காவல்துறை அதிகாரிகளை, பெண் காவலர்களை என்ன இவர் நினச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அது பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் அரசாங்கம் எடுத்தது சரியான நடவடிக்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எப்படி எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம். அது எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது அவரது பேச்சு. அது அவர் கருத்துக்களில் யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியவே முடியாது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்க முடியாது. தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதனால தான் திமுக பயந்து கொண்டு தான் மக்களை காசு கொடுத்து ஊழலில் திளைத்த பணத்தை கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் கஞ்சா விட்ட காசை ஊர் ஊராக தெருவாக கொடுக்குறாங்க. மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உறுதியாக தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில். அது யார் காரணம்? முதலமைச்சர் என்ன சொன்னார்? காவல்துறையை சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ஸில் பேருந்தில் பயணம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கி அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள 2 துறைகளில் சண்டையை கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான். தேர்தல் 4ஆம் தேதி ஒரு 10 நாள் தானே, 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாதிக்கு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்களா? இப்போ எதுக்கு என்னிட்ட போய் ஜோசியெல்லாம் கேட்குறீங்க? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது மீண்டும் மோடி அவர்கள் 3வது முறை உறுதியாக சிறந்த அறுதி பெரும்பான்மையோட முன்பு எடுத்ததை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்சியை அமைப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.